वरं ब्रह्म सीतां न संशये वन्दे गुरुं शान्तं उमेशमेशम् वन्दे शिवानन्द गुरुप्रवीणम् वन्दे सदज्ञानपि वन्दनीय आनन्दसुखदार अखण्डानन्दविग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहं मम सद्गुरुम् रागादिरोगान् शददानुशक्त न शेषकाये प्रसृतान् औत्सुक्यमोह रदिदाञ्चकाने यो पूर्वविद्याये நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பிரம்பியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என இப்பாடல் சொல்லிட்டு இப்போ அகத்தியர் சித்தர் கொஞ்சம் சொன்னது கொஞ்சம் பார்க்கலாம். சித்தவேதம் என்ற நூலை ஒருமுறை வாசிக்கும் போது ஒரு வகையான விளக்கம் பிறக்கும். முறைப்படி தீட்சை பெற்று வாசியோகம் செய்தபடியாக அந்த நூலை மறுபடியும் வாசிக்கும் போது வேறு வகையான விளக்கங்கள் அதிலே வருவதை காண முடியும். மகான்களுடைய நூல்கள் எப்பொழுதும் அல்ல குறையாத அட்சய பாத்திரம் போல் இருக்கும். நாம் எந்த அளவிற்கு மனம் சுத்தமாக இருந்து நூல்களை வாசிக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு அதில் உள்ள சூட்சுமங்கள் புரிய ஆரம்பிக்கும். அந்த சூட்சுமங்களை எவர் ஒருவர் அறிந்து கொண்டு விட்டாரோ அவரே சித்த வேதத்தை வென்றவர் ஆகிறார். சந்திரக்கலையையும் சூரிய கலையையும் இரண்டும் சுழுமுனியிலே சுழித்து நிற்கும் போது ஏற்படக்கூடிய சுழற்சியின் ஓசையை ஓங்காரமாக ஒலிக்கிறது. அந்த ஓசையே நாதம் என அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டு கலைகளையும் சரியாக கலக்கும் போது சுழுமுனை சுற்றி சுழல்கிறது. அப்போது ஒரு வெப்ப அலை உருவாகிறது. அதாவது காற்றும் நெருப்பும் சேரும் போது மூலக்கணல் மூண்டு எழுகிறது. அந்த மூலக்கணல் தான் ஜீவாத்மா என்று சொல்கிறார்கள். மனமே சாட்சி ஆக மனமே சாட்சியாக இருந்து சகலத்தையும் ஒடுக்கி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற 4 அந்தகரணங்களையும் புறத்தால் இருக்கக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற புலன்களையும் ஒடுக்கி பூரணமாக சுழுமுனை மையத்தில் வாசி கொண்டு நடுவில் நிற்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒருவருக்கே இந்த உண்மையான ஜோதி வெளிப்படும் என்கிறார். மேலும் நம் சித்த வித்தையினுடைய விரிவாக, அதாவது என்ன சொல்றாரு, இந்த சித்த வித்தையில யார் சேர்ந்திருக்கு, இந்த சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு, அதாவது நமக்கெல்லாம் இதுல இன்னொரு நல்ல ஒரு பெரிய அதிசயம் இருக்கு. அது என்னன்னாக்க என்ன சொல்றாரு, ஜனன காலத்திலே கிரகங்கள் எந்த வகையாக அமர்ந்து இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் ஒருவனுடைய யோக வெற்றி நடக்குமா. அப்போ அவன் எல்லாமே அதை பொறுத்துதான் அவன் தலையில நீ இவ்வளவு படிக்கணும், நீ இவ்வளவு வாழணும், நீ இவ்வளவு நாள் இந்த பூமியில இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், இல்ல இந்த இடத்துல சாவணும், இந்த இடத்துல இது பண்ணிட்டேன்னு அவனுடைய கர்மம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவனுக்கும் சாமி எழுதுறாராம். ஆனா நம்ம சித்த விதையில
இந்த சித்த வித்தையில சேர்ந்து கரெக்டா ஒருத்தவங்க இப்ப நம்ம பிதாஜி எப்படி சொல்லியிருக்காரு, சதா பிரணாயமம், அதை நீ விடாம கையில எடுத்துக்கின்னு அப்படி முறைப்படி செஞ்சு அவர் சொல்படி யாரு, அதான் கூழால் ஒண்ணாது இருக்கிறது, ராகத்வேஷம் விட்டு மதமாச்சரியம் விட்டு அத மாதிரி எல்லா டைமும் சதா பிரணாயம் செய்யறவங்களுக்கு இந்த விதிவிலக்கு கிடையாது. கண்டிப்பா அதான் மோட்சம் கிடைக்கும். நீ நம்ம விடாம செய்யறதுனால இந்த ஆர்டினரி மனுஷனுக்கு தலையில எவ்வளவு பேருக்கு அந்த செவ்வாய் தோஷம் இருக்கு, அந்த நாக தோஷம் இருக்கு, உனக்கு இது பிடிச்சிருக்கு, நீ அடிபட்டு சாவ என்னென்னவோ இருக்கு. அதெல்லாம் எந்த தோஷமும் எதுவும் ஒண்ணு தீண்டாது, கிட்ட கூட வராது. ஏன்னா இது செய்ய செய்ய அந்த கர்மம் எல்லாம் கழிஞ்சு போயிடுது அந்த இதுலயே. சோ இந்த சித்த விதியில சேர்ந்தவங்களுக்கு அப்படி ஒரு இது. அதை எவ்வளவு அழகா பாடியிருக்காரு தெரியுமா? அதுவும் எப்படி நீ செய், நானேதான் நீ என்று நாட்டம் கொண்டு நடுவாசியில் நயந்து பாரேன் அப்படிங்கிறாரு. அதாவது சீவன் தானே சிவன், அதை நீ செய்யும் போது நானே உன் உருவத்துல இருக்கேன், அதனால நீ எதை நான் நயந்து பாருன்னா நயந்து வியந்து நன்மையோட. இப்ப சும்மா ஒரு இது செய்யும்போது பேருக்கு செய்யறேன்னு இல்லாம அதுல புல் மனசை வச்சு அததான் அவர் சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு, நான் தான் நீயா இருக்க, அதனால நீ நடுவாசி செய்யும் போது நாட்டத்தோட நயந்து நீ செஞ்சீன்னா இதெல்லாம் எந்த ஒரு இதுவும் உனக்கு கிடையாது, எந்த தோஷமும் இருக்காது, எந்த இதுவும் இருக்காது, மறுபிறப்பும் கிடையாது. சோ இந்த கிடைச்சிருக்கிறத நான் சொன்ன மாதிரி 2 கலையும் சேர்த்து வச்சு விடாம அனுதினமும் மன்னிச்சனமும் யாரு ஒருத்தர் செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த இவ்வளவு இது இருக்கும்போது நமக்கு கிடைச்சிருக்கு, நம்மளும் அத மாதிரி செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. மண் மீது இங்கே பல்லாண்டு காலம் வாழ்கின்ற மார்க்கமிது யாவர்க்கும் ஒன்றாய் உருவான மார்க்கம் எல்லோர்க்கும் பொதுவானது மதம் என்று ஒன்றும் இல்லை, ஜீவன் தான் கடவுளின் எல்லை, உறவென்று ஒன்றும் இல்லை, ஆன்மாதான் உறவின் எல்லை, ஆன்மாதான் உறவின் எல்லை, ஆன்மாக்கள் கூடும் சரணாலயம் வடகரை எங்கள் ஆன்மாலயம், கண்காணும் தூரம் வெள்ளாடை பூக்கள் மண் வீசும் பிருந்தாவனம், ஆணென்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, இனம் காண தியானவனம், ஒன்றாக உண்டு ஒன்றாக உறங்கி எல்லோரும் ஒன்றென்றே உலா வருவோம், மண் மீது இங்கே பல்லாண்டு காலம் வாழ்கின்ற மார்க்கமிது யாவர்க்கும் ஒன்றாய் உருவான மார்க்கம் எல்லோர்க்கும் பொதுவானது மனம் என்று ஒன்றும் இல்லை, ஜீவன் தான் கடவுளின் எல்லை, மதம் என்று ஒன்றும் இல்லை, ஜீவன் தான் கடவுளின் எல்லை, உறவென்று ஒன்றும் இல்லை, ஆன்மாதான் உறவின் எல்லை, ஆன்மாக்கள் கூடும் சரணாலயம் வடகரை எங்கள் ஆன்மாலயம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம்.
நம்ம சித்த வித்தை புத்தகத்தினுடைய முன்னுரை பகுதிகளை இப்போ பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதுல இன்றைக்கு தன்னைத்தான் அறிதல் தான் உண்மையான இறைவனை அறிதல் ஆகும். இப்ப தன்னைத்தான் அறிதல், அப்போ ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய அடிப்படையான அந்த சக்தி என்பது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் அது இருக்கின்றது. அது இருப்பதால் தான் நமக்குள்ள இயல்பாகவே இயல்பாகவே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இதயத்தினுடைய துடிப்பு, இரத்த ஓட்டம், ஜீரண மண்டலத்தினுடைய ஒரு அமைப்பு, அது இயங்குதல் மாதிரி எல்லாமே ஒரு மிகப்பெரிய மெக்கானிசம் அந்த மனிதன் உடம்புல அதிசயத்தக்க விதத்தில் இருக்கின்றது. அதை இயக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய ஆற்றலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது. அப்ப அந்த எங்குமே நீக்கமர நிறைந்துள்ள அந்த தன்மையை உணர வேண்டும் என்றால் வெளியில எங்கேயோ போயிட்டு இறைவனை அறிதல் என்பது அது வீண் முயற்சித்தான். தனக்குள்ளேயே அந்த தன்மை இருக்கிறது. தன்னைத்தான் அறிதலே உணர்வதே அது உண்மையான அது இறைவனை அறிதல் ஆகும். அதை விட்டுட்டு என் ஜீவனிலேயே என்னுடைய அந்த தன்மையை என்னால் உணர முடியாமல் விட்டால் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லிலேயோ ஒரு மரத்திலேயோ பிற ஜீவன்களையோ உணர்வது என்பது ஒரு அரிதான விஷயம், வாய்ப்பே கிடையாது. அதுதான் தன்னைத்தான் அறிதல் இறைவனை அறிதல் ஆகும். அததான் சொரூபானு சந்தான பக்தி. அதாவது சொரூபம் என்றால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெளியில இருக்கின்ற அந்த சொரூபம் என்பது கிடையாது, உருவம் என்பது கிடையாது. சுய ரூபம் அதுதான் சொரூபமாக மாறியது. அதைதான் அறிய வேண்டும். ஆனால் அதை அறிய வேண்டும் என்றால் அக்ஷர அபியாசம் செய்ய வேண்டும். ஆனால் உலகத்தில் அக்ஷரம் என்பது ஏதோ எழுத்துக்கள் என்று தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அது எழுத்துக்கள் என்பது கிடையாதது. சாஸ்திரங்கள் அந்த மறைநூல்களை பொருதை அதை தவறாக கருதி கொண்டு உண்மை விவரம் இல்லாமல் தான் போக காரணம் அக்ஷர அபியாசம் இல்லாததால் தான். உண்மையான அக்ஷரம் எதெல்லாம் உன்னை இயக்கக்கூடிய அடிப்படை தகுதி, அடிப்படை சக்தி, தன்னை இயக்கக்கூடிய அது இல்லைன்னா வெளியில அந்த எழுத்துக்களை கூட நாம் அபியாசம் படிக்க முடியாதது. இந்த ஜீவன் இல்லை என்றால் எதையுமே நம்மளால் அறியவும் முடியாது, தெரிந்து கொள்ளவும் முடியாதது. கேட்பது, காண்பது, அறிவது எதுவுமே பண்ண முடியாதது. அப்ப அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற அந்த ஜீவனை அறிதல் தான். நாம் எழுத்துக்கள் தான் அக்ஷரம் என்று நினைத்துக் கொள்கின்றோம். உண்மையில் அது கிடையாதது. அந்த எழுத்துக்கள் அதை பார்த்து படிக்கிறது சத்தம் நமக்குள்ளதான் அது உருவாகுது. அந்த சத்தம் எங்கிருந்து எழும்புகிறது, எதன் மூலமாக அந்த சத்தம் உற்பத்தி ஆகின்றது, அது ஜீவனில் இருந்து தான். அப்ப அதை தான் அது உணர வேண்டும். அதுதான் அக்ஷரம் என்பது சாதாரண கருதி வரும் எழுத்துக்கள் அல்ல. எழுத்து என்பது சத்தத்தை இன்னதென்று தெரிந்து கொள்வதற்காக உண்டாக்கப்பட்ட கோடுகளான வடிவம்தான் எழுத்துக்கள். அக்ஷரம் என்றால் சரஹிதம், அதாவது அழிவில்லாத பொருள். எது அது எதுன்னு பாத்தீங்கன்னா அதான் பிரம்மம். அது எதுதான், அதுதான் தான் என்ற நிலை. அது அந்த தன்னைத்தான் அபியாசம் செய்வது தான் உண்மையான அக்ஷர அபியாசம். அதுதான் உண்மையான வித்யாபியாசம். நாம் ஒரு 10 வகையான ஃபீல்டுல நான் PhD கூட வாங்கிட்டேன். ஆனால் தன்னை அறியவில்லை என்றால் ஒரு பயனும் கிடையாது. மாயினால் விளையக்கூடிய அந்த ராக துவேஷத்துக்கான பலன்தான். நீ எத்தனை டிகிரி முடிச்சாலும் சரி, எவ்வளவு பட்டங்கள் பெற்றாலும் அதுதான் நிகழும்.
ஆனால் உண்மையில தன்னைத்தான் அறிவதுதான் அந்த மாயை வெல்லக்கூடிய அமைப்பு. உண்மையான அந்த ஜீவன் பந்தத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக வாழக்கூடிய அமைப்பு. அந்த கல்வியைத்தான் அறிய வேண்டும். அது எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வித்யாபியாசம், உண்மையான வித்யாபியாசம். அப்ப தான் என்ற அந்த பிரம்மத்தை அறிய வேண்டும். அதை விட்டுட்டு அகாரியம் முதலிய கோடுகளை அக்ஷரம் என்று சொல்லி பயிற்சி செய்தால் அனர்த்தம், அதாவது பொருள் இல்லாமலாகி அந்த ஜீவன் அழிந்து தாது அழிந்து உணர்வு இல்லாமல் போய்விடும். அப்போ உண்மையான பொருளை அறிய வேண்டும்னா இந்த கோடுகளால் உண்டாகக்கூடிய, அதை உச்சரிப்பதால் உண்டாகக்கூடிய அந்த சப்தம் எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றதோ அங்கே பார்த்து படிக்க வேண்டும். அந்த சத்தம் எங்கிருந்து வருது? நமக்குள்ள அந்த மத்தகத்திலிருந்து, அதான் நமக்குள்ள இருக்கிற சிரசிலிருந்து தான் அது உண்டாவது. அப்ப அந்த மத்தகத்தை பார்த்து படிக்க வேண்டும். அப்படி படிப்பது தான் ஞானம். அதற்குதான் மத்தக ஞானம், அதுதான் மெய்ஞானம் என்று பெயர். ஆனா இப்ப உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது வெறும் புத்தகத்தான் படிக்கிறாங்க. அப்ப வெறும் புத்தக ஞானம் மட்டும்தான் அங்க இருக்கும். அது எப்பவுமே பொய்யாகத்தான் இருக்கும். அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு கொண்டுதான் இருக்கும். ஏன்னா எல்லாமே கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே மாயை. அந்த புத்தக ஞானமும் அந்த ஜீவனை காப்பாற்ற முடியாதது. அததான் சொல்றாரு. இதிகாச புராணங்கள், வேத இதிகாச புராணம் ஒன்றும் பொய்யல்ல. அத உண்மையதான் சொல்லி இருக்கு. காரணம் அக்ஷரமாய் தானாய் அழியா பொருளாக இருக்கின்ற அந்த ஜீவனை கொண்டு அபியாசம் செய்வது தான். அத உற்பத்தி ஸ்தானமான அந்த மத்தகத்திலேயே கொண்டு போய் சேர்ப்பது தான். அப்பதான் உண்மையான அந்த சத்தியத்தை அறிந்து அனுபவம், அதுதான் அறிய முடியும். இதுதான் அனுபவம் பெற்ற மகான்களால் எழுதப்பட்டது இது. அப்ப ஞானம் பெறுவதற்கு என்ன பண்ணோம்? தன்னில் தனக்குள்ள இருக்கிற அந்த அந்தரங்கமா இருக்கின்ற அந்த தத்துவத்தை தான் பார்த்து அக்ஷர அபியாசம் செய்ய வேண்டும். அப்ப மட்டும்தான், அந்த நிலைமையில மட்டும்தான் அந்த தாதுவுக்கு அந்த உணர்வு என்பது உண்டாகி சர்வஞனாக இருக்க முடியும். அப்பதான் எல்லாமே அறிந்து தன்னைத்தான் அது உணர்ந்தவராக இருக்க முடியும். அப்பதற்குதான் தானாகவும் அறிவாகவும் நித்தியமாகவும் விளங்கும் அந்த ஜீவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஈஸ்வரன். அந்த ஜீவனை பேணி காப்பதுதான் உண்மையான ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதுதான் உண்மையான இறை வழிபாடு. இத அறியாம ஒரு நிலையில்லாத அனித்தியமா இருக்கின்ற இந்த உலகத்தினுடைய பொருள்களை உண்மை என கருதி இந்த மெய்ப்பொருளாகிய இந்த ஜீவனை நம்ம நேசிக்காம ஜீவ காருண்யமின்றி ஜீவனை அழிய செய்து துன்புற்று வருகின்ற இதெல்லாம் உண்மையை தெரியாத ஜீவ காருண்யமின்றி அந்த ஜீவனை அழித்து துன்புற்று வருகின்றனர் யாரு? இந்த உலகத்தில் உள்ள வெளி சுவாசம் உள்ள மக்கள் தான் இந்த நிலைமைக்கு தான் ஆளாகி இருக்கின்றார்கள். அப்ப உண்மையான அக்ஷர அபியாசம் தன்னைத்தான் அறிய வேண்டும். அதை அறிவதற்கு தான். அதை அறியணும்னா நான் சன்னியாசியாக வெளியேறி ஒரு காட்டுக்கு சென்று தவம் செய்தால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பொதுவான நம்பிக்கை தான். இந்த மாதிரி நம்பிக்கை தான் இந்த உலகத்துல மக்கள் பொதுவா நிகழுது. இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இதெல்லாம் மூட நம்பிக்கை தான். இல்லறத்தில் இருந்து கொண்டே ஈஸ்வர சேவை செய்ய முடியும். இந்த கர்ம பந்தங்கள் இருந்து நம்ம விடுதலை அடைய முடியும். இதுதான் நம்ம ஞான பிதாவினுடைய ஒரு முழுமையான ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அதுக்குதான் ஒரு கணபதி சாமிகள் அவருடைய கடிதம் வந்து ஞானபிதாவுக்கு எழுதினாரு. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கணபதி சாமிகள் குடும்பத்திலிருந்து வெளியேறி சன்னியாசியாகி காட்டுக்கு சென்று வைராகியத்துடன் தவம் செய்ய அனுமதி வழங்கும்படி ஞானபிதாண்ட ஒரு லெட்டர் எழுதினாரு. அதுக்குதான் ஞானபிதா வந்து பதில் கடிதம் மூலமாக அவருக்கு திருப்பி எழுதிய அந்த கடிதத்தை தெரியும். அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தங்கள் அனுப்பிய கடிதம் 31/8/1935 அந்த ஆண்டு கிடைத்தது. இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நீங்க குடும்பத்துல இருந்தபடியே உங்க நடவடிக்கை கிரமங்கள்லாம் நீங்க கரெக்டா
ஃபாலோ பண்ணி வரணும். அந்த மாதிரி உண்மையில நடப்பவர்கள் தான் உண்மையான உத்தமர்கள். அதை விட்டுட்டு வெளியில போயிட்டு ஏதோ காட்டுக்கு போயிட்டு தனியா போயிட்டு அமர்ந்து தவம் பண்றது எல்லாமே செட் ஆகுது. அதுவும் அங்க போனாலும் அதுவும் ஒரு ராஜ்யம்தான். அவன் வளர்ந்த நாட்டிலேயே இருக்க நாட்டிலே இருந்தது வந்தால்தான் உண்மையில சுகம் கிடைக்கும். அதே மாதிரி அந்நிய ராஜ்யத்துக்கு போனால் மிகவும் கஷ்டம்தான் அதிகம். எங்க போனாலும் இதே மனதோட தானே போறோம், நம்ம இதே உடலோடு தானே போடும். அப்ப இந்த உடலினுடைய அவஸ்தைகளும் இந்த மனதினுடைய அவஸ்தைகளும் நம்ம கூட சேர்ந்துதானே வரும் இந்த ஜீவனுக்கு. இது அதுக்குதான் ஞானப்பிதா மேலும் உதாரணம் சொல்றாரு. ஒரு சமுத்திரத்துல குளிக்க போனோம்னா அந்த சமுத்திரத்தில் அலை இருக்கிறது. அந்த அலை ஓய்ந்த பிறகுதான் நான் குளிக்கலாம் என்றால் அது நிச்சயமா முடியாதது. அந்த அலை இருக்கும் போதே இறங்கி குளிக்க வேண்டியது. அந்த அலையை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த அலைகளுடைய இயல்பு அந்த சமுத்திரத்துல அது இயல்பாகவே இருக்கக்கூடியது. சமுத்திரம்னு ஒண்ணு இருந்தா அலை இருக்கதான் செய்ய வந்தது. அப்போ உலகம்னு ஒண்ணு இருந்தாலே, குடும்பம்னு ஒண்ணு இருந்தாலே, அப்பப்போ ஒரு ராக துவேஷங்கள் இன்ப துன்பங்கள் என்பது இயல்பாக இருக்கக்கூடிய நிகழ்வு தான் அது. நான் அலை ஓய்ந்தால்தான் சமுத்திரத்தில் குளிப்பேன் என்றால் அது முடியாதது. அப்போ இல்லறத்தில் இருந்து கொண்டே இருக்கும் இடத்தில் இருக்கும் கொண்டே என பிரச்சனை ஓய்ந்தால் தான் நான் இந்த சித்த வித்தைக்கு நான் ஜபம் பண்ண வருவேன், தியானம் பண்ண வருவேன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அது. அப்ப அதுக்குதான் நாம் ஒரு காரியத்தை மட்டும் சிந்திக்க வேண்டியது. அது என்னவென்றால் நாம் அதில் இறங்கி குளித்து வர வேண்டும். அதுதான் நம்மளுடைய கடமை. இதே பிரகாரம் தான் உலகத்தினுடைய நிலைமை. அது ராக துவேஷ இன்ப துன்பங்கள் என்பது உலகியல் வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும். அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டியது கிடையாது. அதிலிருந்து நம் காரியத்தை நிறைவேற்றி வர வேண்டும். அப்ப இருந்த இடத்திலிருந்தே நம்மளுடைய இந்த தியான பாதையில நம்ம முழுமையாக நடக்கணும். அப்ப இருக்கும் இடம் எது? ஜீவன் நமக்குள்ள எங்க இருக்கு? புருவ மத்தியத்துல. அந்த இடத்திலிருந்தே நம்ம ஜீவனை நம்ம காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு போற, காட்டுக்கு போற, எங்க போனாலும் இந்த பயிற்சியை தான் செய்யணும். இதை தவிர வேற பயிற்சி எதுவும் கிடையாது. அப்ப என்னதான் உலகத்துல அந்த பிரச்சனைகள் என்பது இருந்தாலும் சரிதே, இதில் பயணிக்கும் போது தான் பிரச்சனைகள் என்பது தானாக நம்மை விட்டு ஒவ்வொன்றாக விலகும். நம்ம நினைச்சபடியே இந்த ஜபத்துக்கான அந்த சூழ்நிலையை தினமும் தொடர்ந்து நடத்துவதற்கான அந்த சூழ்நிலையை இயல்பாகவே அது உருவாக்கி கொடுக்கும் அது. அப்ப என்ன இருக்கோ, என்ன சூழ்நிலை இருக்குங்களோ அந்த சூழ்நிலையில நமக்குள்ள கதியை நடத்தணும். அததான் ஞானபிதா இந்த இடத்துல ரொம்ப வலியுறுத்துறாரு அது. அப்ப சுவாமிகள் எழுதிய இந்த கடிதம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. உண்மையான இறை வழிபாடு எதுன்னு பாத்தீங்கன்னா, ஜீவகாரணத்தோடு வாழ்ந்தால் எல்லோரும் ஆனந்தமாக வாழலாம். அவரவர்களுடைய ஜீவனை அவரவர்கள் எந்த விதத்திலும் இம்சை செய்யக்கூடாதது. விருப்பு வெறுப்பு கோபம் பொறாமை அழுகை கவலை இத்தகைய குணங்களால அவரவர்கள் ஜீவனை அவரவர்களே இம்சை செய்து கொள்ளக்கூடாதது. இதுதான் உண்மையான ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதுக்கு அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வழிபாடு அந்த இந்த எது சப்போர்ட் பண்ண முழுமையாக இந்த சித்த வித்தை பயிற்சி தான் முழுமையாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுதான் முழுமையான இறை வழிபாடு. அப்ப அதுதான் எல்லாமே உண்மை என்று புடைப்படும். எல்லாம் இறைமயம். கேட்பது காண்பது அறிவது எல்லாமே நம்மிலிருந்து அது பிரதிபலிக்கப்பட்ட ஜீவன் தான். அந்த நாம் என்பது யார்? அது தானாயிருக்கின்ற அந்த வஸ்து தன்னை அறிந்தால் அப்பதான் எல்லாமே தன்னுடைய பிரதிபலிப்பு தான்.
எல்லாமே தான் என்ற நிலை அப்பதான் ஏற்படுது. அதுதான் உண்மையான இறை வழிபாடு. அந்த வழிபாட்டு தான் தன்னை நேசித்தால்தான் மற்றவர்களையும் நம்மளால நேசிக்க முடியும். இந்த உலகத்தையும் நேசிக்க முடியும். இந்த மாயையும் நம்மளால் நேசிக்க முடியும். ஏன்னா அது தன்னிலிருந்து தான் அது உற்பத்தியானது. மாயை என்பது அது எதிரி கிடையாதது. அதை கையாளக்கூடிய திறமைதான் நமக்கு வேண்டும். அது இருந்தால் அது நமக்கும் ஒரு நன்மைதான். நமக்கும் ஒரு நண்பன் தான் மாயை. அந்த திறமை என்பது நமக்குள் இல்லாது இருக்கும் போது மட்டும்தான் அதை மாயையிலிருந்து நம்மளால ஜெயிக்க முடியாதது. எல்லாமே மாயினுடைய அம்சம். அது நம்மளை விட்டு கொடுக்காது. நம்மளுக்கு இந்த பாதையில பயணிக்க விடாதது. திரும்ப திரும்ப நம்மளை வீழ்த்தும். ஏன்? நம்மளுக்கு அதை கையாளக்கூடிய அந்த திறமை இல்லை என்று தான். அதனாலதான் அப்படி. அப்ப அந்த திறமை பெறுவதற்கு என்ன பண்ணணும்? மாயையை நீ உற்பத்தி பண்ணாதானே உனக்கு பிரச்சனை. அந்த உற்பத்தி பண்ணாமலே இருந்தால் மாயை அவரவருக்கும் அது கட்டுப்படாதது. மாயை உருவாக்கி விட்டு, உலகத்தை உருவாக்கி விட்டு, எனக்கு பிரச்சனை இருக்குன்னா கடைசி வரைக்கும் தீராதது. அந்த உலகம் எப்படி உருவாகுகிறது? நமக்குள்ள இருந்தது. நம்ம பிராணம் வெளியில போக சொல்லதானே உருவாகுது. அப்ப உள்ளுக்குள்ளேயே இருந்து நிறுத்தினா அந்த உலகத்தை அவரவர்கள் உலகத்தை அவரவர்கள் தானே உண்டாக்குகிறார்கள். அதை உண்டாக்குனாதானே அது பிரச்சனை. அது அப்ப தனக்குள்ளேயே அந்த ஜீவசக்தியான வாய்வை நமக்குள்ளேயே அது நிலைநிறுத்தும் போதுதான் அது உற்பத்தி ஸ்தானமான அந்த இடத்திலே அது நிலைநிறுத்தும் போதுதான் மாயை என்பது அவரவருடைய அது கட்டுப்பாட்டுல வரும். அது அந்த திறமையைத்தான் முழுமையாக அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அதை கூடவே சரி, இந்த இறைவனுடைய பெயரால வேற்றுமைகளை சண்டை சச்சரவுகளை நீக்கும் ஜாதி மத மேடுபாடுகளும் இருக்கிறது இந்த உலகத்துல. அதையும் அகற்றணும். இருக்கிறது எல்லாமே ஒரே மதம். அது எதுன்னா அதுதான் ஈஸ்வர மதம். ஒரே ஜாதி எதுன்னு பார்த்தா அதான் மனித ஜாதி. அதுக்குதான் ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் என்ற ஆதியில் உள்ள நிலைமையை அடைய பெற வேண்டும். அப்ப எல்லாமே தன்னுடைய அம்சம்தான். தன்னிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டது தான் எல்லாமே. அததான் நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், அறிகிறோம். அந்த உண்மையை உணரும் போதுதான் எல்லாமே ஒரே குலம் ஒருவன் தேவன் என்ற நிலை. அப்பதான் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கையும் எல்லாமே அந்த ஒற்றுமையாக அந்த உலகம் என்பது அதுதான் நடைமுறையில வரும். அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி தான், சித்தவித்த பயிற்சி தான் முழுமையாக நமக்கு சப்போர்ட் பண்ண. அதுதான் பெரிய உதவி. அதுதான் நமக்கு. அதுக்குதான் ஞானபிதா இந்த வித்தியை நமக்குள்ள கைவர மிக எளிமையான சீக்கிரம் அடைய வேண்டும்னா அதுக்குதான் இந்த கிரமங்கள் விதியை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்குதான். ஆனா எல்லாமே என்னது? வித்தை வேணும். நடனைக்கு கிரமங்கள் வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்குதான் ஞானபிதா நான் கூட நிறைய உப்பு கொண்டு வந்தோம். எல்லாமே உப்பு மட்டும்தான் கேட்கிறாங்க, தியானம் மட்டும்தான் வேணும்னு கேட்கிறாங்க. ஆனால் அந்த உப்பை பாதுகாத்து கொண்டு வைக்கக்கூடிய அந்த கூடை வேண்டாம் என்கிறார்கள். அப்ப இந்த கிரமங்கள், நடவடிக்கை கிரமங்கள், நாம் செய்யும் வித்தையை பாதுகாக்கு நமக்குள்ள அது வைக்கக்கூடியது இந்த விதிமுறைகள். அப்ப கிரமங்களும் இதுல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் செய்த அன்றன்றைக்கு செய்யக்கூடிய அந்த ஜபத்தினுடைய சக்தியை நமக்குள்ளேயே அது விரயமாக்காமல் தக்க வைப்பதற்கு கிரமங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு மிக மிக அது முக்கியம். அப்ப சித்த வித்தியார்த்தி நடவடிக்கை கிரமங்கள் தான் அந்த உப்பு கூட. அதை கடைபிடிச்சு வந்தன்னா சித்த வித்தையின் பயிருக்கு வேலியாக அமைந்து நல்ல வளர்ச்சிக்கு வழிய வகுக்கும். ஒரு பயிருக்கு வேலி வேணும்ல. அப்போ நம்ம செய்யற இந்த சித்த வித்தைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா அதுக்கு ஒரு வேலி வேணும்னா அதுதான் இந்த கிரமங்கள் படி வாழும் வாழ்க்கை.
அப்ப அதுக்குதான் இன்னொரு உதாரணம் சொல்றாரு. மருத்துவர் ஒருவர் நோயாளிக்கு மருந்து கொடுக்கும் போது சில பத்திய முறைகளை அவர் கடைபிடிக்க வேண்டும் சொல்லுவார். அவர் சொன்ன அந்த நடைமுறை நோயாளிகள் பின்பற்றணும். அப்பதான் அந்த மருந்தினுடைய முழுமையான அந்த பலன் கிடைக்கும். அப்பதான் அந்த நோய் என்பது சீக்கிரம் தீரும். அப்ப அந்த பத்தியத்தை கடைபிடிக்க வேண்டாம், இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த நோய் முழுமையாக குணமாகாதது. அப்ப நம்ம ஜீவனை நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேணும்னா, அப்ப கிரமங்களுடைய வாழ்க்கையும் நமக்குள்ள வேண்டும். நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்தணும். கூடவே நம்மளுடைய ஜீவனை எந்த ஒரு சூழ்நிலையும் வெளியில விடாம நமக்குள்ளேயே அதை நிலைநிறுத்துவதற்கான அதனுடைய பயிற்சியை நம்ம செய்துதான் ஆக வேண்டாந்தது. அப்ப நான் என்னுடைய ஜீவனை கரையேற்ற வேண்டும் என்றால் அதுக்கு முழுமையாக 100% தீவிரம் ஏற்படுத்த வேண்டும். அடுத்தவர்களுக்கு அது வழிகாட்டத்தான் முடியும். அதே மாதிரி அடுத்தவர்களும் சரி, எனக்கு வழிதான் காட்ட முடியும். நான் தான் அதை செய்துக்கணும். அந்த மாதிரி செய்தா மட்டும்தான் மரணம் என்னும் ஒரு நோய், அந்த நோய் நீங்குவதற்கான மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சித்த வித்தை. அதுக்கு நடவடிக்கை கிரமங்கள் தான், அதுக்கு ஒரு பத்தியங்கள். அந்த பத்தியத்தையும் நம்ம கடைபிடிச்சாதான் அந்த மரணம் என்ற நோய் நீங்கி மோட்சம் என்ற நிலை பெறலாம். அப்ப என்னது? பந்தத்திலிருந்து விடுதலை. அந்த கிரமங்கள் விதி முழுமையாக கடைபிடிக்கவில்லை என்றால் அது முழுமையாக அது பலன் என்பது அது கிடைக்காதது. அப்ப அதுதான் உண்மையான அக்ஷர அபியாசம். இதுதான் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா காலப்போக்கில் இந்த இறை வழிபாடு இதனுடைய உண்மைத்தன்மை எல்லாமே மறைஞ்சு போயிச்சது. இதுக்கெல்லாம் இதனால என்ன ஆகுது? மக்களுக்கிடையே அறியாமை, மூட நம்பிக்கை, சிலைகளுடைய வழிபாடு, இந்த மாதிரி ஜீவனை அதோகதியாக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் தான் வந்துடுச்சது. ஆனா அதுவும் இல்லாம என்ன பண்றாங்க? அந்த ஒடுக்கமின்றி குதிரைகள், ஆடுகள், கோழி இந்த ஜீவன்களை கொன்று இரக்கமின்றி கொடூரமான செயலையும் செய்து அவற்றை கொலை செய்து அவற்றுடைய பிணங்களை சாப்பிடுகிறார்கள். அப்ப அதுக்குதான் அந்த காலகட்டம் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை தான். அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மகான்கள் அந்த இடத்துல தோன்றி இந்த ஜீவ காருண்ய ஒழுக்கத்தை நமக்குள்ள நம்மளுடைய ஜீவனை வெளியில வியாபிக்க விடாமல் அது உற்பத்தியான இடத்திலேயே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த ஜீவனை விருப்பு, வெறுப்பு, கோபம், பொறாமை இந்த மாதிரி பல வகையான ராக துவேஷங்களுக்கு அடிமையாக்காமல் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் பலவித மகான்கள் தோன்றி அந்தந்த கால டைமுக்கு இததான் உண்மையான இறை வழிபாடு என்று வலியுறுத்தினர். அதுதான் ஞானபிதாமன் தோன்றி பகீரத பிரயத்தனம் செய்து இந்த உண்மையான மார்க்கத்தை கண்டுபிடிச்சு அத மக்களுக்கும் அதை இதையும் யார் செய்தாலும் இதனுடைய பலன் என்பது இந்த வித்தையை செய்தாலும் 100% அது கிடைக்கும் என்ற எல்லாருமே அவரவருடைய உலகம் அமைதியும் சாந்தமும் சமாதானமும் எளிமையாக கிடைக்கும் என்பதுதான் ஞானபிதா இதுல வலியுறுத்துறாரு. அது முழுமையாக நம்ம கடைபிடிக்கும் போதுதான் அப்ப உலகத்தில் எந்தெந்த மகான்கள் தோன்றினார்களோ அவர்கள் எல்லாம் சொன்னது இப்ப சொன்ன இந்த மார்க்கத்தை தான். இந்த மார்க்கத்தை இப்போது நாம் உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருப்போம். இதுதான் உண்மை. இதுதான் நமது ஞானபிதா இததான் அறிவித்தாரு. அந்த மார்க்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சித்த வித்தை. அப்போ இந்த சித்த வித்தையை தான் எல்லாரும் இந்த உபதேசம் பெற்று நடவடிக்கை கிரமங்கள் படி வாழ்ந்து ராக துவேஷத்திலிருந்து விடுபட்டு இந்த பந்தத்திலிருந்து விடுபெற்று இன்புற்று அந்த கைவல்யம் என்ற நிலையை அடைவீர்களாக அதுக்குதான் பிரார்த்திப்புக்கிறோம் என்ற முறையில தான் ஞானபிதா இந்த முன்னுரையில தெளிவுபடுத்துறார். இந்த சித்த வித்தை புக்ல வந்தது. அப்ப தொடர்ந்து நாளைக்கு நம்ம இந்த சித்த வித்தையினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம்.
உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இந்த சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் இருக்கக்கூடிய முன்னுரையை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே அது சந்நியாசம் மேற்கொள்கிறது, சாமியாராக போகிறது, குடும்பத்தை விட்டுட்டு இந்த தவம் இருக்கிறதுக்காக வேண்டி காடுகளுக்கும் மலைகளுக்கும் போயிடுறது அப்படிங்கிற ஒரு கருத்து காலங்காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதை சார்ந்து புராண கதைகள் இருக்குது, மகான்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் இருக்குது, சில திரைப்படங்கள்லையும் கூட இந்த மாதிரி தான் காமிச்சிட்டு வர்றாங்க. அதனாலேயே சந்நியாசம், சாமியார் அப்படின்னு சொன்னாலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பயம் வருது. எங்கே சம்பாதிக்காமல் போயிடுவானோ, எங்கள் குடும்பம் குட்டியெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுவானோன்னு சொல்லிட்டு குடும்பத்திலேருந்து வெளியேறி சன்னியாசியாக காட்டுக்கு போகிற ஒரு வைராக்கியம் இவருக்கு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்குங்கிறது இருக்கிறது. அது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். இது ஒருத்தர் குடிச்சிட்டு வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா டெய்லியுமே குடிச்சிட்டு குடும்பப்படுத்தக்கூடிய அந்த குடிகாரன் கூட சகிச்சுக்கிட்டு அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அதை கூட கண்டிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு நிலைமைங்கிறது வராது. ஏன்னா என்னதான் குடித்தாலும் அவன் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவான். ஆனால் இந்த சாமியாராக சந்நியாசம் மேற்கொள்கிறவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. எப்போ காசி ராமேஸ்வரம்னு சொல்லி குடும்பத்துட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கவே செய்யும். அதுதான் நம்மளுடைய ஒரு சாதாரண இயல்பு நிலையாக இருக்குது. அந்த மாதிரி கணபதி சுவாமிகளுக்கு ஒரு எண்ணம் இதுக்கு முன்னாடி தோன்றுனது. அப்போ ஒரு கடிதத்தை அவர் எழுதுறாரு சாமிக்கு 1935 அந்த ஆண்டுகளில் ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அந்த கடிதத்துக்கு பதில் கடிதமாக சாமி எழுத சொன்ன ஒரு கடிதம் ஒன்று அவர் மலையாளத்தில் எழுதி வச்சிருந்ததை தமிழாக்கம் செஞ்சு வச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு கடிதத்தை அவங்க கணபதி சுவாமிகளுக்கு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அப்போ தமிழில் தான் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் சாமி தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா, இவர் ஃபேமிலியோடு இருக்கிறாரு கணபதி சுவாமிகள். இருந்தாலும் இப்போ குடும்பத்தை விட்டுட்டு சந்நியாசம் மேற்கொண்டு போய் தவம் இருக்கலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகம். அது சாமியினுடைய உத்தரவு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி நாம் செயல்படலாம் அப்படிங்கிற யோசனையில் தான் அவர் அந்த கடிதத்தையே எழுதுறாரு. ஆனால் அதுக்கு சாமி கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, நாம் இப்போ இருக்கக்கூடிய அதே நம்பிக்கையோட அதே தைரியத்தோட இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலே நம்மளால் வாழ முடியும். இந்த வாழ்க்கை முறையை மேற்கொண்டே ஞான நிலை அடைய முடியும். இதுக்காக தனியாக நம்ம வெளியில் எங்கேயும் போய் ஒரு விஷயங்களை நம்ம தேட வேண்டியது கிடையாது. எப்படி நாம் பிறந்ததுலேருந்து இப்போ வாழ்கிற வரைக்கும் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோன்னு சொன்னால் அதில் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், ஒரு நல்ல ஒரு வசதி இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு புது பிரதேசங்களுக்கு போகும்போது ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுக்கு அங்கேயே இருந்துடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுற அளவுக்கு அங்கே வேறொரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா புதிதாக போய் சேரக்கூடிய ஒரு இடத்துல. ஸோ அதுவும் ராஜ்யம்தான். ஆனாலும் நம்ம பிறந்து வளர்ந்து இருந்த அந்த விஷயம் மாதிரி அது இயல்பாக நம்மளோட இருக்காது. அதனால் அவங்கவுங்க இயல்பாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே இருந்து இந்த ஆன்மீகத்துக்கு முயற்சி செய்கிறது தான் சரியான வகையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் சாமி இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு ஒரு உதாரணமாக சாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் குடும்பத்தை விட்டுட்டு சந்நியாசம் மேற்கொள்கிறதுக்கு காட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் தான், இங்கே இருக்கிற பந்தங்கள் தான். ஸோ இந்த ஷெட்யூல் பின்னாடியே ஓடிட்டே இருந்தோம்னா நம்மளை அறியறதுங்கிறது ரொம்ப பிரச்சனைக்குள்ளான ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு காரணமாகுது. ஸோ அதையே சாமி எதோட ஒப்பிடுறாரு அப்படின்னா, கடல் அலையோட ஒப்பிடுறாரு. அந்த அலைக்கழிப்பு
களைப்பு அப்படிங்கிறது கடல்களில் இருக்கிறது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும். ஏற்றம் இறக்கம் இருக்கவே செய்யும், விருப்பு வெறுப்பு இருக்கவே செய்யும், சுகம் துக்கம் இருக்கவே செய்யும். ஸோ இது எல்லாமே நாம் எப்படி அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பீச்சுக்கு போகிறோம், எதுக்காகனா கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரலாம், கொஞ்சம் குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா, அங்கே அலையடிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அலையெல்லாம் நின்னதுக்கப்புறம் குளிக்கலான்னு சொல்லி பார்த்தோம்னா அது குளிக்கவே முடியாது. அலையடிக்கிறதுங்கிறது ஒரு கடலினுடைய இயல்பு. நாம் அந்த இயல்பை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வேலை என்ன, அதில் போய் காலை நினைக்கிறதோ இல்லை குளிக்கிறதோ இல்லை விளையாடிட்டு வர்றதோ, அது என்ன செய்ய முடியுமோ சேஃபாக செஞ்சுக்கிட்டு நம்ம வெளியில் வந்துடணும். அலையடிப்பு இருக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, அது அதனுடைய இயல்பு. அதுபோல தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த இன்பமும் துன்பமும் உயர்வும் தாழ்வும் அந்த ஏற்ற இறக்கங்கள் அந்த விருப்பு வெறுப்பு என்பது இருப்பது அது இயல்பு. அந்த இயல்பான விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அதோட இருக்கணுமே தவிர, அதோட சேர்ந்தே நம்மளுடைய பயணத்தை தொடங்கணுமே தவிர, இதெல்லாமே நீக்கிறதுக்கான முயற்சி செய்கிறதோ, இதெல்லாம் இல்லாமல் ஆகும்போது நாம் ஆன்மீகத்தை தேடி போகலாங்கிறதோ அது முடியாத விஷயம். நமக்கு இப்போ ஆன்மீகத்துக்கான அறிமுகம் வந்திருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் எல்லாம் கவனித்து பார்த்துட்டு இப்போ இதெல்லாம் செய்ய முடியாது, கொஞ்சம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் திருமணம் ஆகட்டும், நாம் கொஞ்சம் இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம்னு சொன்னால், இப்போ இருக்கிற மாதிரி கமிட்மெண்ட் அப்போ வேற ஒரு கமிட்மெண்ட்டாக மறுபடியும் முன்னாடி வந்து நிற்கும். இந்த கமிட்மெண்ட்டுகள் குறைய போகிறது கிடையாது. அது குறைஞ்சதுக்கப்புறம் நாம் பந்தங்கள்லேருந்து விடுதலையாகிறதுக்கான வழிவகையை செய்யலான்னு சொல்லி பார்த்தா அது செய்ய முடியாமலே போயிடும். அதனால் இந்த கமிட்மெண்ட்டுகள் இருக்கிறது அதனுடைய இயல்பு, அது இருந்துட்டு போட்டோம் லைஃப்பில். ஆனாலும் நம்மளுடைய இறை தேடல் அந்த கமிட்மெண்ட்டோடு சேர்ந்தபடியே உள்நிலை பயணத்தில் நம்ம தொடர்ந்து பயணிக்கணும். அப்படிங்கிறது தான் சாமி கணபதி சுவாமிகள் அவர்களுக்கு ஒரு பதில் கடிதமாக எழுதியிருக்கிறாரு. ஸோ அதை இங்கே அட்டாச் பண்ணதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மில் பல பேருக்கு இந்த கமிட்மெண்ட்டை நினச்சிக்கிட்டு ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு இடைஞ்சலாக இந்த கமிட்மெண்ட்டுகளை நாம் நினைக்கிறதா இருந்தால் நாம் அதை பொருட்படுத்த வேண்டாம். கமிட்மெண்ட்டுகள் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அதோடு சேர்ந்தே ஆன்மீகத்துக்கான பயணத்தை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத இங்கே சாமி தெரிவித்ததாக நமக்கு ஒரு செய்தி இங்கே சொல்கிறாங்க. அதனால் இந்த தன்னை அறியக்கூடிய, தன்னுடைய ஜீவனை உள்நிலைப்படுத்தி அதை பாதுகாக்கக்கூடிய அந்த இறை வழிபாட்டை, அந்த உண்மையான இறை வழிபாட்டை நாம் செய்கிறது, அந்த நிலைமைக்கு பேர் தான் சித்த வித்தை பயிற்சிங்கிறது. அதுதான் வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் காணக்கூடிய அத்தனையுமே இறைமயமாக இருக்கும், தன்னுடைய மயமாகவே இருக்கும், தன்னுடைய பிரதிபலிப்பாகவே இருக்கும், தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனுடைய ரூபமாகவே இருக்கும். அந்த ஒரு நிலைமை நம்மளே ஏற்படும் போது நாம் ஈஸ்வரத்துவம் அடைந்தவர்களாக இருக்க முடியும். அதனால தான் யார் சித்த சமாஜஸ்தம் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பை சாமி சொல்லியிருப்பார். அதுக்கான டெஃபினிஷன், தானும் தன்னால் உண்டாக்கப்பட்ட யாவும் தன்னுடைய பிரதிபலிப்பு தான், அது தான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீரத விசுவாசத்துடன் யார் ஒருத்தர் இந்த உலக சாந்திக்காக வேண்டி பாடுபடுகிறார்களோ, தன்னுடைய குற்றங்களை மட்டுமே கவனித்து மற்றவர்களை குற்றங்களை கவனிக்காமல் தன்னுடைய குற்றங்களை சரி செய்யறதுக்காக வேண்டி முயற்சியில் இருக்கிறார்களோ, யார் ஒருத்தர் தனக்குன்னு சொல்லி ஒரு குடும்பம் சார்ந்த பந்தங்களையும் உறவுகள் சார்ந்த பந்தங்களை ஏற்படுத்தாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒரே ஒரு விஷயமாக கவனிக்கிறாரோ, எல்லாமே ஒன்று தான், எல்லாமே தன்னுடைய ஜீவனுடைய பிரதிபலிப்பு தான்ங்கிற அந்த ஏக சிந்தனையோடு இருக்கிறார்களோ, அவரே சித்த சமாஜஸ்தன், அவரே ஈஸ்வரத்துவம் உடையவர் அப்படிங்கிறதையும் சாமி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த உயர்ந்த நிலைமைக்கு நாம் போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிவகை தான் இந்த சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடியது. அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னால் அங்கே வெவ்வேறு விதமான மதங்கள் உண்டாகிறது கிடையாது, வெவ்வேறு விதமான ஜாதிகள் உண்டாகிறதும் கிடையாது. அங்கே இருப்பது ஒரே மதம், அது ஈஸ்வர மதம், ஒரே ஜாதி, அது மனித ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் நாம் இருப்போம். அப்படி நாம் இந்த வித்தையில் பயணிக்கிறதுக்கு நமக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயமும் இங்கே தேவைப்படுது. அது என்ன அப்படின்னா,
என்னதான் இந்த பயிற்சியை நாம செஞ்சு நம்மளுடைய விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பெரும் வியாதியை உண்டு பண்ணக்கூடிய அந்த துர்குணங்களை ஏற்படுத்தக்கூடிய அகங்காரத்தை நாம கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அதுல சட்டத்தினுடைய ஒரு உதவிங்கிறது இல்லாமல் அது முடியறது கிடையாது. ஏன்னா இந்த சட்டத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாட்டில இருந்தே நம்மளுடைய அகங்காரத்தை அது சரி பண்ணக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கும். அதோட சேர்ந்து பயிற்சியும் உதவி செய்யும் போது ஒரு வேலையை 2 பேர் செஞ்சால் எவ்வளவு சுலபமாக முடியுமோ, ஒரு வலுவை 2 பேர் சேர்ந்து தூக்கினால் அது எவ்வளவு எளிதாக இருக்குமோ, அதை போல அதுவும் அந்த அகங்காரத்தினுடைய ஒடுக்கமானது சுலபமாக இருக்கும். அதுக்கு தான் சாமி இந்த சட்டங்களை நமக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. இன்னொருத்தரையும் உதவிக்கு கூப்பிட்டுக்கோம், ஒரே ஒரு ஆளாக கஷ்டப்பட வேண்டாம், வித்தையை வைத்து கொண்டு மட்டும் கஷ்டப்படாதீங்க, லேட் ஆகும். கூடவே சட்டத்தையும் கை கொள்ளும் போது 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் போது சுலபமாயிரும். ஏன்னா அந்த வித்தையை பாதுகாக்கிறதுக்கு இங்க வேலி தேவை, ஒரு சட்டம் தேவை, ஒரு கூடை தேவை. அந்த உப்பாக இருக்கக்கூடிய அந்த வித்தையை நாம சரிவர செய்யணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த சட்டங்கள் இருந்தால்தான் முடியும். நம்ம சட்டங்களுக்கு அனுசரித்து வருகிற சமயத்துல நம்ம ஜீவனுடைய ஸ்நேகமானது அதிக அளவுல இருக்கும். நம்முடைய வாழ்வியல்ல நாம் அந்த ஜீவனை வெளியில போக விடாம தடுக்கக்கூடிய செயல்பாடுகள் அதிக அளவுல இருக்கும். ஸோ அந்த செயல்பாடுகள் இன்னமும் ஆழமாக போகும்போது நமக்கு உண்டான பலனானது அதிக அளவுல கிடைக்கும். அப்போ அந்த வித்தையானது எவ்வளோ ஆழமாக போகணும்னு இருக்குதோ அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது தான் இந்த சட்டங்கள். அதனால தான் இதை சாமி கூடை, அந்த வித்தையை பாதுகாக்கக்கூடிய கூடை அப்படின்னு சொல்றாங்க. எல்லா சமாஜத்தினுடைய நிறுவனர்களும் இதுக்கு முன்னாடி இருந்த எவ்வளவோ ஆர்கனைசேஷன்ஸை ஸ்பிரிச்சுவாலிட்டியா நிறைய மகான்கள் நிறுவிட்டாங்க. அவங்களும் ஒரு நல்ல யோகிதையோட இருக்கக்கூடிய பல பிரச்சாரங்களையும் பல நடவடிக்கைகளையும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த நிறுவனனுடைய காலங்களுக்கு அப்புறம் அந்த ஆர்கனைசேஷன் என்னவா ஆகுது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அதுல சில மாற்றங்கள் வருது, சில இடையூறுகள் வருது, சில ஆர்கனைசேஷன்ஸ் காணாமலே போயிருது, சில ஆர்கனைசேஷன்ஸுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் இருந்த அந்த நிறுவனர் இருக்கிற வரைக்கும் பயபக்தியோட இருக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணா அவர் வெளியில தள்ளிடுவார், வெளியில போ அப்படின்னு சொல்லிடுவார். ஆனா இப்ப அது சொல்றதுக்கு ஆள் இல்லை. அங்க அடுத்த தலைவர்களுக்காக போட்டியில ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற நிலைமை கூட இருக்குது. கேட்கறதுக்கு ஆள் இல்லாதனால எப்படி வேணாலும் ஆட்டம் போடக்கூடிய ஒரு நிலைமை நிறைய ஆர்கனைசேஷன்ல அது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா இங்க சாமி 1921 சித்த சமாஜம்னு சொல்லி ஒரு சமாஜத்தை நிறுவி 1949 சாமி சமாதி ஆகிறாரு. அவருடைய காலங்களுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட 1921 இது கிட்டத்தட்ட 105வது வருடங்கள் கடந்து இது இன்னமும் அப்படியே போகுது. இம்மி அளவும் கூட எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இது பயணிக்குது அப்படின்னு சொன்னா இது நிச்சயமாக அந்த நிறுவனருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு கொள்கையில் இது கிடையாது. அதன் நிறுவன சிவானந்தபுரம் சருக்கு இவங்க எல்லாரும் பயந்துருந்தாங்கன்னு சொன்னா அவருக்காக வேண்டி இதை செய்யறதாக இருந்தால் அவருடைய காலத்துக்கு அப்புறம் இதுலயும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கும். ஆனா இவங்க அவங்களுக்கு பயப்பட்ட மாதிரி தெரியல. ஆனா அவர் இங்க இயற்றி வச்சிருக்கக்கூடிய சட்டங்களுக்கு பயந்துருக்கிறாங்க. அந்த சட்டங்களை கை கொள்வது மூலமாக சத்தியத்துக்கு பயந்துருக்கிறாங்க. அந்த சத்தியத்துக்கு பயந்ததுனாலேயே அங்க நிறுவனர் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரியே இது பயணிக்க முடியுது. எங்க சத்தியம் இருக்குதோ அங்க எந்த விதமான தீங்குகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சத்தியம் இல்லாத இடத்துல தீங்குகள் தான் அதிகமாக இருக்கும். அதனால சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையை அவங்களுக்கு கொடுத்தது எது அப்படின்னு சொன்னா சாமி இயற்றி வச்சிருக்கக்கூடிய சட்டங்கள் தான்.
நாம் எந்த அளவுக்கு சட்டங்களுக்கு அனுசரித்து போகிறோமோ அந்த அளவுக்கு நாம் சத்தியத்துக்கு நெருக்கமாக போகிறோம்னு அர்த்தம். சட்டங்களை மீறும் பொழுது சத்தியத்தை விட்டு விலகி போகிறோம்னு அர்த்தம். அதனால தான் இங்கே சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வித்தைக்கு பயனுள்ளதாக இருக்குது, எந்த அளவுக்கு அது வித்தைக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை நான் பேசணும்னு நினச்சேன். அப்போது சட்டங்கள் அப்படிங்கிறது சத்தியத்துக்கு நம்மளை நெருக்கமாக கொண்டு போகக்கூடியது. அந்த உண்மையினுடைய தன்மைக்கே நம்மளை உயர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடியது. அதனால தான் இதை சாமி பத்தியம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவஸ்தையை நமக்கு கொண்டு வரக்கூடிய விருப்பு வெறுப்பு என்னும் பெரும் வியாதி. அந்த வியாதியை குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சித்த விதை நமக்கு அவசியம்தான். மருந்தாக இருக்கக்கூடிய சித்த விதை நமக்கு தேவைப்படுது. ஆனால் அந்த மருந்து நல்ல வீரியமாக அது இன்னும் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பத்தியம் தேவை. இந்த பத்தியம் என்ன பண்ணுன்னா, பொதுவாக ஒரு சித்த மருத்துவர் ஒரு மருந்துகள்லாம் கொடுத்து இதெல்லாம் சேர்த்திக்கோங்க, இதெல்லாம் சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் கொடுப்பார் பத்தியமாக. அந்த பத்தியத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, இந்த உணவு அந்த மருந்து வேலை செய்கிறத ஒன்று தடுக்கிறதா இருக்கும். அதனால் அந்த உணவை தடுக்க சொல்லுவார். அதை சேர்த்திக்காதீங்க, அது மருந்தினுடைய வேலைப்பாட்டை தடுத்துருது, ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மருந்து சாப்பிடும் போதுன்னு சொல்லியிருப்பார். அது ஒரு காரணமாக இருக்கும். இல்லைன்னா அந்த வியாதி வந்ததுக்கே இந்த உணவு தான் பிரச்சனையாக இருந்திருக்கும். அதனால இந்த உணவை இன்னமும் சேருகிற பட்சத்தில் வியாதி வந்துக்கிட்டே இருக்கும், மருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், பலன் இல்லாமல் போயிடும். அப்போது உண்டான ஒரு வியாதி பெரிதாகாமல் இருக்கிறதுக்காக இதை செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த மருந்து சரியாக வேலை செய்யறதுக்காக வேண்டி இதை சாப்பிட வேண்டாம், இதை சேர்த்திக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சட்டங்களை நம்ம நல்லா கவனித்து பார்த்தோன்னு சொன்னால், அதெல்லாம் செஞ்சோன்னா அகங்காரமானது அங்கே வேலை செய்ய முடியாமல் போயிடுது, தலை தூக்காமல் போயிடுது. அப்போது இதெல்லாம் இந்த கடைபிடிக்கலைன்னா அந்த வியாதியை உண்டு பண்ணக்கூடிய அகங்காரமானது தலை தூக்க ஆரம்பிச்சிடும், விருப்பு வெறுப்பை நமக்குள்ளார உண்டாக்க ஆரம்பிச்சிடும். அதன் மூலமாக நம்ம வியாதியை அனுபவித்து, விருப்பு வெறுப்புங்கிற வியாதியை அனுபவித்து மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவஸ்தையை அனுபவிக்க நேரிடும். அப்போ இந்த சட்டங்களை அனுசரித்து ஒரு பத்திய முறையை மேற்கொள்றதுக்கான காரணம் நம்மில் அகங்காரமாக இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதி உண்டாகாமல் தடுக்கிறதுக்கு. அப்பதான் இந்த வித்தையானது உள்ளில் போன உடனே நம்மளை சத்வகுணத்தோட மேலோக்கி நம்மளை கொண்டு வர வைக்க முடியும். அதனால தான் வித்தைக்கு இது உபயோகமானது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அதனால இந்த உலகத்துல எத்தனை மகான்கள் தோன்றியிருந்தார்களோ அத்தனை மகான்களும் எந்த சத்தியத்தை முன்னிறுத்தி இந்த உலகங்கள் மேன்மையுற அவங்க வலியுறுத்தினாங்களோ அதையே தான் சாமியும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வித்தையை, அந்த சட்டங்களை நம்ம கொஞ்சமும் குறைவில்லாமல் நம்மளுடைய அதிகப்படியான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டில் என்னால் இந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும், இந்த அளவுக்கு இந்த சட்டங்களை கீப் பண்ண முடியுங்கிற அளவுக்கு நம்மளுடைய 100% நம்ம அதில் காமிச்சாதான் நம்மில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனானது தன்னை நமக்கு வெளிப்படுத்தும். நாம் மறைச்சி வச்சுருந்தோம்னு சொன்னால் நம்மளால் 30 சட்டங்களில் 25 ஃபாலோ பண்ண முடியும், ஆனால் 20 தான் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 5 கடைபிடிக்க முடிந்தும் கூட முடியாமல் அதை செய்யாமல் இருக்கிறோங்கிற பட்சத்தில் அந்த உண்மை தன்மை அற்ற ஒரு நிலைமையில் அந்த ஜீவன் தன்னைத்தானே அது நமக்கு காண்பித்து தராது. அந்த உண்மை நிலைமைங்கிறது நமக்கு இங்கே தேவைப்படுது. அதனால தான் இங்கே சட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்குது. அதனால் சித்த வித்தையோடு சேர்ந்து நடவடிக்கை கிரமங்களும் நமக்கு அவசியப்படுது. அதை நாம் முடிந்த அளவுக்கு நாம் சேர்த்துக்கிட்டு இந்த வித்தையில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த முன்னுரைங்கிற ஒரு பாகத்தை நான் நிறைவு பண்ணுறேன். நாளைக்கு அறிமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாகத்தை நம்ம தொடர்ந்து கவனிப்போம். இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரங்க. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க.